ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். மதுரை ஒத்தக்கடை பகுதியில் இருந்து உத்தங்குடி வரை வைகோ சமத்துவ நடைபயணம் மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும் தெரிவித்தார். திருக்குறளை இந்தியில் எழுதி வைத்துக் கொண்டு வாசிக்கும் பிரதமர் மோடி தந்திரசாலை என்று கூறிய வைகோ, தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் திமுகவை துடைத்தெறிந்து விடலாம் என நினைப்பதாக தெரிவித்தார். திமுகவை ஒருபோதும் இந்த பூமியில் இருந்து யாராலும் அகற்ற முடியாது என்று வைகோ கூறினார். நாங்கள் எங்களை பொறுத்தமட்டில் அம்மாதிரி எந்த விதமான நிபந்தனையும் நாங்கள் வைத்ததில்லை, வைக்க போவதும் இல்லை. நாங்கள் ஒரு நிலைப்பாடை எடுத்தோம், அந்த நிலைப்பாட்டை உறுதியாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட டிமாண்ட் எல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம்னு சொன்னோம். திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே தனிப்பெரும்பான்மை அந்த கட்சிக்கே கிடைக்கும். தொடர்ந்து இந்த ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்து நடத்துவார் என்பது என்னுடைய முழு நம்பிக்கையாகும். தொடர்ந்து பேசிய எம்பி துரை வைகோ, சமத்துவ நடைபயணம் மேற்கொள்ளும் தனது தந்தையின் தியாகத்தை கொச்சைப்படுத்தக்கூடாது என்று கூறினார். அரசியல் வன்மத்தை வைகோ மீது வைப்பது ஏற்புடையதல்ல என்று அவர் தெரிவித்தார். இது யாருக்கு வலிக்குதுன்னா, மதவாத சக்திகள் அவங்களுக்கு வலிக்குது. சோசியல் மீடியால இவரை அவ்வளவு கொச்சைப்படுத்தி, தலைவர் வைகோவை கொச்சைப்படுத்தி இந்த கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து சில வன்மத்தை கக்குகின்ற சில கருத்துகள், அது நம்முடைய தோழர்கள் நமக்கு அதை பகிரும் பொழுது நான் அவங்ககிட்ட சொன்னேன், நம்ம எக்காரணத்திலும் நம்ம கண்ணியம் தவறக்கூடாது, நம்ம நோக்கம் என்ன, அதை பத்திரம் நீங்க பதிவுகளா போடுங்க, நம்ம செய்திகளா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.